நியூ இயருங்க. எல்லோரும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாக போன வருஷம் நடந்த ஸ்வீட் மெமரிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல சக்ஸஸாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இது வந்து என்னுடைய இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது வந்து ஒரு 3 நாள் விலாக் தாங்க. சொல்லப்போனால் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் உள்ள விலாக் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 30th வந்து ஒரு கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் போட்டு தக்காளி அரைச்சி விட்டு செஞ்ச கிரேவி தான். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நான் வந்து சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணினேன். நான் வந்து எப்படி வந்து ப்ரிப்ரேஷனாக இருந்தேன் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு முன்னாடியே வந்து நம்ம அந்த துணியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதாவது நியூ இயருக்கு வந்து சமைக்கிற வேலை தவிர நம்ம வேறு எந்த வேலையும் எடுத்துக்காமல் ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் வந்துட்டு கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு மிஷினில் வந்து நான் துணியை போட்டுறேங்க. இது ஒரு பக்கமாக இருக்க நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணிடலாம். கிரேவி எப்படி ரெடியாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. அந்த காய் வெந்து வர நான் வந்து அதுக்குள்ளே எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு நான் அந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடுறேங்க. சைட் பை சைட் நான் எப்பயுமே டெய்லியுமே கிச்சனை வந்து நான் தொடச்சிடுவேங்க. டைம் கிடைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி நான் தொடச்சிடுவேன். ஏன்னா நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கிரேவியும் வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள் செம்ம எம்மியாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு தம்பிக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். தம்பி வந்து அவர் குளிக்க வச்சுட்டாரு. நான் வந்து தம்பிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடுறேன். நான் வந்துட்டு நானும் அவரும் குளிச்சுட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவோம். எல்லாமே ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு செலிப்ரேஷனுமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே நம்ம வந்து அன்னைக்கு நம்ம டென்ஷன் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப பெருசாலாம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வருது பாருங்கள். பூரி மாதிரியே உப்பி வரும். தம்பி சப்பாத்தி தோசைலாம் அவனே சாப்பிட்டுக்குவாங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோமா நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடலாம். நானும் வந்துட்டு மற்ற எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க. மிஷின்லேயும் துணி ஓடி முடிச்சாச்சு, காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது என்னுடைய டைம், நான் சாப்பிட்ற டைம். ரிலாக்ஸாக தான் சாப்பிடுவேன். நான் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவேங்க. அர்ஜென்ட்டாலாம் சாப்பிடவும் எனக்கு தெரியாது. ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்தே நான் வந்து ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிட்ருக்கேன். அதனாலே எங்கேயாவது எனக்கு சீக்கிரம் டக்குன்னு சாப்பிட்ணுன்னா எனக்கு வரவே வராது. 30th இப்படி தாங்க போனது எனக்கு. நைட்டு வந்து இந்த கிரேவி இருந்ததுங்க. தோசை சுட்டு சாப்பிட்டோம் எல்லாருமே. என்னப்பா இது பாட்டு பாடு. தோசை அம்மா தோசை தோசை இது அம்மா சுட்ட தோசை, தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு. 31st வந்து நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் மளிகை கடைக்கு போயிருந்தேங்க. அதை தான் தம்பி வந்து அவங்க அப்பா கூட வண்டியில் வந்திருந்தான். அவர் வந்து வேறு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் என் கூட வந்து அந்த கடையில் ட்ராப் பண்ணிடுவார். கோல கலர் மாவு வாங்க தாங்க நான் போயிருந்தேன். கொஞ்சம் பக்கமாக போய் பார்த்து கலர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வீல் சேரில் போயிருந்தேன். கலர் எடுத்துக்கலாம் இரு. ப்ளூ எடுத்துட்டேன். ப்ளூ வச்சுருக்க போகிறாங்க மேலே. கலர் பொடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க. நம்ம வந்து கொட்டி உணர்த்தி வச்சோமா நம்ம கலர் எடுத்து போட வந்து ஈஸியாக வரும். அதுக்காக தான் கலர் பொடியெலாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பேப்பரில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்சம் பரவலாக வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அந்த ஈரத்தன்மைலாம் போய் நல்லாயிருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ண. ஏன்னா ஒரு 1 hour தாங்க கொட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு கோலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோங்க. குட்டி பையன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணான், நிறைய ஹெல்ப் பண்ணான்.
முன்னாடியே வாசல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுங்க. சரி கோலம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு போட்டோமா அந்த கலர் மாவு வந்து நல்லா அதில் அப்சர்வ் ஆகும். நான் சும்மா சிம்பிளாக தாங்க போட்டிருந்தேன். எனக்கு கலர் அந்த மாவு வந்து டிசைனிங் எனக்கு போட தெரியும். ஆனால் வந்து எனக்கு அந்த மாவு வந்து பிடிச்சி போட தெரியாது. பாருங்கள் நான் எப்படி பிடிச்சி போடுறேன்னு. இந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சி போட வரும். ரொம்ப சிம்பிளாக தாங்க போட்டிருந்தேன். எனக்கு அது இல்லாமல் ரக்ஷு வந்து கலர் வந்து இந்த கலர் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். ஹாப்பி நியூ இயர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவன் தான் சொன்னான். ஹாப்பி நியூ இயருங்க. இது வந்து நியூ இயர் அன்னைக்குங்க. நான் வந்து மார்னிங் வந்து பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் சாமிக்கு நெய்வேத்தியம். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க முருகன் கோவில். இந்த கோவிலுக்கும் எனக்கும் இவருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு இந்த 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 பிள்ளையார் பக்கத்தில் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே தவிர வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ தான். நான் வந்து இங்கே தவிர வேறு எங்கேயும் பார்த்ததில்லைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து சரி மார்னிங் வந்து ஏதாவது வந்து டிஃபன் வந்து கடையில் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நம்ம நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ஃபிஷ் வாங்க போயிருந்தோங்க. நான் வந்து பாறையும் கட்லா ஜிலேபி தாங்க வாங்கியிருந்தோம். நாங்கள் ரெகுலராக இந்த ஷாப்பில் தான் வாங்குவோம். நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவங்கக்கிட்ட லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மீன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மார்னிங் வந்து டிஃபன் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். மீன் குழம்பும் மீன் வறுவலும் தாங்க செஞ்சுருந்தேன். நான் வந்து அந்த 3 மீனோட இருந்த தலையெல்லாம் போட்டு வாலெல்லாம் போட்டு தான் குழம்பு செஞ்சுருந்தேன். இது வந்து அதாவது தேங்காய் பொட்டுக்கடல, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி புளி ஊற வச்சது இதெல்லாம் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு செஞ்ச குழம்பு தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைப்பில் நான் இன்னொரு நாளைக்கு இதோடைய ரெசிபி வந்து நான் உங்களுக்கு போடுறேங்க மீன் குழம்பு செய்யும் போது. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் நான் வந்து இதோடைய ரெசிபி நான் வந்து இதில் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க நம்ம வந்து மீன் போட்டு கொதிக்க விடணும். ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் மீன் வந்து குழம்புல கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு இதில் வந்து என்னென்ன போட்டு நான் கலப்பேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கடல மாவு இது மட்டும்தான் போடுவேன். கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முட்டையோட ஒயிட்டு மட்டும் போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணுவேன். அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது தாங்க முன்னாடி நாளே. ஆனால் வந்து தம்பி வந்து தூங்கிட்டான். அதனால் அடுத்த நாள் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக் கொடுக்குறேன்னா சரி கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி. இந்த நியூ இயர் வந்து ஸ்டார்டிங்கே எனக்கு வந்து இப்படி தாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.